எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகக்கூடாது. தெரிஞ்சிருந்தே ஒரு பரிசுத்தமான இடத்துல இருந்து ஒரு எரிகோவான சாபத்தீடான இடத்துக்கு போகிறது. ஏதோ பணம் கிடைக்கிது, அது கிடைக்கிது, இது கிடைக்கிது, ஏதோ அங்கே ஆதாயம் கிடைக்கிதுன்னு போகிறது. போகிற வழியிலே கள்ளர் கையில் மாட்டிக்கிறது. கள்ளர் கையில் மாட்டிட்டவொன்னே என்ன செய்தான்? அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டான். முதல்ல பிசாசு கை வைக்கிறது உங்கள் ரட்சிப்பில் தான் கை வைப்பான். உங்கள் ரட்சிப்பில் தான் கை வைப்பான். ஜபத்தை குறைப்பான். அப்படி ஒன்று ஒன்றா குறைப்பான். இதை ஒரு மேய்ப்பன், நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு சபையில் இருந்தோ அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்தோ, அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் தான் இந்த வாட்சிங் டவர். ஆமென். அந்த டவரில் இருந்து அவன் ஈஸியாக கண்டுகொள்ளுவான், ஈஸியாக கண்டுபிடிப்பான். மந்தையை மேய்ப்பதற்கு கண்காணினா யார்? ஓவர்சீஸ். அந்த கண்காணிகளாக இருக்கிறவங்க சும்மா இல்லை, அவங்களுக்கு அந்த லாங் விஷன் உண்டு, இருக்கணும். ஏன்னா மந்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார். கிரயம் கொடுத்து நம்ம என்ன சம்பாதிச்சிருக்கிறோம்? நம்ம வெறும் காசு பணத்தை சம்பாதிச்சிருக்கிறோமா? பில்டிங்கை சம்பாதிச்சிருக்கிறோமா? மந்தையை சம்பாதிச்சிருக்கிறோமா? ஆத்மாவை சம்பாதிச்சிருக்கிறோமா? ஆத்மாவை சொந்த கொள்ளை பொருளாக நமக்கு கர்த்தர் கொடுத்தாரு, அந்த ஆத்மாக்களை நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறோமா? அதுதான் ஒரு பிரதான மேய்ப்பன் வரும் பொழுது அவன் ஐடென்டிஃபை பண்ணுறது அதுதான். உண்மைக்கும் உத்தமமான ஊழியனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி.